அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி திருக்குறள் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னோடய வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திருக்குறளை எழுதியவர் நம்ம எல்லாருக்குமே தெரியும், திருவள்ளுவர். திருக்குறள் 133 அதிகாரமும் அதிகாரத்திற்கு 10 குறள் என 1330 குறட்பாக்களும் உள்ளது. அடுத்து இந்த திருக்குறள் முப்பால் பகுப்புகளை கொண்டது. என்னென்ன பால் அப்படின்னா அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். இன்பத்துப்பால் காமத்துப்பால் அப்படின்னு சொல்லலாம். இந்த அறத்துப்பாலில் 4 இயல்கள் இருக்குது, 34 அதிகாரம் இருக்குது. அடுத்து பொருட்பால், பொருட்பாலில் 3 இயல்களும் 70 அதிகாரமும் இருக்குது. அடுத்து காமத்துப்பால், காமத்துப்பாலில் 2 இயல்கள் மற்றும் 25 அதிகாரம் என பகுக்கப்பட்டிருக்கு. அடுத்து இந்த அறத்துப்பாலில் உள்ள 4 இயல்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். பாயிரவியல், இல்லறவியல், துறவியல், ஊழியல். இந்த பாயிரவியலில் 4 அதிகாரம் இருக்குது. இல்லறவியலில் 20 அதிகாரம், துறவியலில் 13 அதிகாரம் மற்றும் ஊழியலில் 1 அதிகாரம் என அறத்துப்பாலில் உள்ள 4 இயல்கள் பிரிக்கப்பட்டிருக்கு. அடுத்து பொருட்பால். இந்த பொருட்பாலில் 3 இயல்கள் இருக்குது. அரசியல், அமைச்சியல், ஒழிபியல். இந்த அரசியலில் 25 அதிகாரம், அமைச்சியலில் 32 அதிகாரம் மற்றும் ஒழிபியலில் 13 அதிகாரம் என பிரிக்கப்பட்டிருக்கு. அடுத்து இன்பத்துப்பால். இன்பத்துப்பாலில் 2 இயல்கள் இருக்குது. என்னென்னு பார்த்தோன்னா களவியல் மற்றும் கற்பியல். களவியலில் 7 அதிகாரமும் கற்பியலில் 18 அதிகாரம் என பிரிக்கப்பட்டிருக்கு. அடுத்து திருக்குறள். திருக்குறளை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா திரு கூட்டல் குறள் அப்படின்னு சொல்லலாம். திரு என்பது சிறப்பு அடைமொழி, குறள் என்பது 2 அடி வெண்பா. அப்போ சிறந்த குறள் வெண்பாக்களால் ஆகிய நூல், அதனால் திருக்குறள் என பெயர் பெற்றது. திருக்குறள் 14 கீழ்கணக்கு நூல்களில் 1. அது மட்டும் இல்லாமல் திருக்குறள் என்பது அடையெடுத்த கருவியாகு பெயர். அடுத்து திருக்குறள் உலக பொதுமறை என போற்றப்படுகிறது. ஏன் அப்படின்னா இது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் எல்லா காலத்திலும் எல்லா வகையிலும் பொருந்தும் வகையில் அமைந்த ஒரு நூல், அதனால் உலக பொதுமறை என போற்றப்படுது. அது மட்டும் இல்லாமல் திருக்குறளில் கூறப்படாத கருத்துக்கள் அப்படின்னு எதுவுமே கிடையாது. அதாவது இந்த கருத்துக்கள் கூறப்படலை அப்படின்னு சொல்ல முடியாது, எல்லா கருத்துக்களுமே கூறப்பட்டிருக்கும். அடுத்து திருக்குறள் தமிழ் இலக்கிய வகையை சார்ந்தது. எப்படின்னு பார்த்தோன்னா திருக்குறள் அற இலக்கியம் மற்றும் சங்க இலக்கிய வகைப்பாட்டில் அடங்கும் ஒரு நூல், அதனால் தமிழ் இலக்கிய வகையை சார்ந்தது அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒரு பகுதியாக இருக்கிறதுனாலையும் இது தமிழ் இலக்கிய வகையை சார்ந்தது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து திருக்குறளுக்கு வழங்கக்கூடிய சிறப்பு பெயர்கள்: முப்பால், உலக பொதுமறை, பொய்யாமொழி, வாயுரை வாழ்த்து, உத்திரவேதம், தெய்வநூல், குறள், அற இலக்கியம், தமிழர் திருமறை மற்றும் திருவள்ளுவம் போன்ற பெயர்கள் திருக்குறளுக்கு வழங்கக்கூடிய சிறப்பு பெயர்கள். அடுத்து மனித நாகரிகம் பிற நாடுகளில் தோன்றதுக்கு முன்னாடியே மனித வாழ்வின் மேன்மை மற்றும் மனித வாழ்வின் நெறிகளையும் வகுத்து காட்டிய ஒரு நூல் தான் திருக்குறள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அடுத்து திருக்குறளுக்கு உரை எழுதியவர்கள் 10 பேர். இவர்களை திருக்குறளுக்கு உரை எழுதிய பதின்மர் அப்படின்னு சொல்லலாம். யாராருன்னு பார்த்தோன்னா தருமர், தாமத்தர், பருதி, திருமாலியர், பரிபெருமாள், மணக்குடவர், நச்சர், பரிமேலழகர், மல்லர், காளிங்கர். அடுத்து இவர்களில் காலத்தால் முந்தியவர் தருமர், காலத்தால் பிந்தியவர் பரிமேலழகர். அடுத்து இந்த பதின்மரில் திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் மணக்குடவர் அவர்கள். அடுத்து இதில் இந்த உரை எழுதிய இந்த 10 பேர் உரை எழுதினதில் சிறந்ததாக கருதப்படுவது பரிமேலழகர் எழுதிய உரை தான் சிறந்ததாக கருதப்படுது. இந்த மணக்குடவர் முதல்ல உரை எழுதியிருந்தாலும் அவரோட பதிப்பு எப்போ வந்திருக்குன்னா 1925ஆம் ஆண்டு முதல் தான் பதிப்பாக வெளிவந்திருக்கு. அடுத்து இந்த பரிமேலழகர் எழுதிய உரை 1840இல் முதலாக வெளியிடப்பட்டிருக்கு. அடுத்து இவங்க மட்டும் இல்லை, இந்த பதின்மர் மட்டும் இல்லாமல் மு. வரதராசனார் மற்றும் நாமக்கல் கவிஞர் புலவர் குழந்தை ஆகியோரும் திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்காங்க. அடுத்து திருவள்ளுவருக்கு வழங்கக்கூடிய சிறப்பு பெயர்கள் சில பார்க்கலாம். நாயனார், தெய்வப்புலவர், தேவர், சென்னாபோதர், பெருநாவலர், பொய்யில் புலவர், மாதானுபங்கி, முதற்பாவலர், பொய்யாமொழி புலவர் மற்றும் வான்புகழ் வள்ளுவர். இதெல்லாம் திருவள்ளுவருக்கு வழங்கக்கூடிய சிறப்பு பெயர்கள். அடுத்து திருக்குறள் இதுவரை 107 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப் அவர்கள், லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் வீரமாமுனிவர் அவர்களால் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு.
அடுத்து ஆளும் வேலும் பல்லுக்குருதி, நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி, பழகு தமிழ் சொல்லருமை நாலிரண்டில். இந்த பழமொழிகள் வந்து திருக்குறளின் பெருமையை உணர்த்துகின்றன. இந்த பழமொழியில் வந்து 4 என்பது நாலடியாரையும் 2 என்பது திருக்குறளையும் கூறக்கூடியது. அடுத்து ஏட்டுச்சுவடியிலிருந்து திருக்குறள் வந்து எப்போ முதலாக அச்சிடப்பட்டிருக்கு அப்படின்னா 1812ஆம் ஆண்டு வந்து அச்சிடப்பட்டிருக்கு. இதனை அச்சிட்டவர் வந்து தஞ்சை மலையத்துவசன் மகன் ஞானப்பிரகாசம் வந்து முதலாக தஞ்சையில் பதிப்பித்து வெளியிட்டிருக்காரு. அடுத்து திருக்குறளில் வந்து திருக்குறளின் சிறப்பினை விளக்க புலவர்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு தான் திருவள்ளுவ மாலை. அதாவது திருவள்ளுவ மாலை அப்படிங்கிற நூல் வந்து திருக்குறளின் சிறப்பினை விளக்கக்கூடிய ஒரு நூல். இந்த நூல் வந்து 53 புலவர்கள் பாடிய 55 பாடல்களை கொண்டது. அடுத்து திருக்குறளில் வந்து இடம்பெறாத ஒரே எண் 9. அடுத்து திருக்குறளில் 7 என்னும் சொல் வந்து 8 குறட்பாக்களில் எடுத்தாளப்பட்டுள்ளது. திருக்குறளில் கோடி என்னும் சொல் 7 இடங்களில் இடம்பெற்றுள்ளது. திருக்குறள் 7 சீரால் அமைந்தது. உடைமை என்னும் பெயரில் 10 அதிகாரங்கள் இடம்பெற்றுள்ளது. திருக்குறளில் 70 கோடி என்ற சொல் ஒரே ஒரு குறளில் மட்டுமே இடம்பெற்றிருக்கு. அடுத்து திருக்குறளில் அதிகம் பயன்படுத்தப்பட்ட எழுத்து நீ. எத்தனை முறைனா 1705 முறை வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்து திருக்குறளில் ஒரே ஒரு முறை மட்டும் பயன்படுத்தப்பட்ட 2 எழுத்துக்கள் லீ மற்றும் க. அடுத்து திருக்குறளில் இடம்பெறாத 2 சொற்கள் தமிழ், கடவுள். அடுத்து திருக்குறளில் பயன்படுத்தப்படாத உயிரெழுத்து ஔ. திருக்குறளில் 2 முறை வரும் அதிகாரம் குறிப்பறிதல். பொருட்பாலில் வந்து 71வது அதிகாரமாக வருது. காமத்துப்பாலில் 110வது அதிகாரமாக வருது. திருக்குறளில் இடம்பெறும் ஒரே பழம் நெருஞ்சி பழம். திருக்குறளில் இடம்பெறும் ஒரே விதை குன்றிமணி. திருக்குறளில் இடம்பெற்ற 2 மரங்கள் பனை மற்றும் மூங்கில். அடுத்து திருவள்ளுவர் அப்படிங்கிற ஒருத்தர் தோன்றலைன்னா தமிழன் என்ற ஒரு இனம் இருந்திருப்பதாக தெரிந்திருக்காது. திருக்குறள் என்ற ஒரு நூல் தோன்றலைனாலும் ஒரு மொழி இருந்திருப்பதாக இந்த உலகத்தாருக்கு வந்து தெரிந்திருக்காது. இந்த கருத்தை வந்து யார் சொல்கிறாங்க அப்படின்னா கியாபே விஸ்வநாதம் அவர்கள் வந்து கூறுகிறார். அடுத்து திருக்குறள் ஒரு வகுப்பினருக்கோ ஒரு மதத்திற்கோ இல்லை ஒரு மொழியினருக்கோ இல்லை ஒரு நிறத்தாருக்கோ ஒரு நாட்டாருக்கு மட்டும் உரியது கிடையாது. அது மண்பதைக்கு உலகுக்கு பொதுவானது. இந்த கருத்தை கூறுறவர் வந்து திருவிக அவர்கள் கூறுகிறார்கள். அடுத்து சோவியத் அறிஞர் தால்சுதாய் வழிகாட்டுதலின் பேரில் தான் திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பிய தமிழ் பயில தொடங்கினேன் அப்படின்னு காந்தியடிகள் அவர்கள் வந்து கூறுறாங்க. அடுத்து உலகில் உள்ள நாகரிகம் முற்றிலும் அழிந்து விட்டாலும் திருக்குறளும் கம்பன் படைத்த காவியமும் இருந்தால் போதும், அதை மீண்டும் புதுப்பித்து விடலாம் என்ற கருத்தினை யார் கூறுறாங்கன்னா கால்டுவெல் அவர்கள் வந்து கூறுகிறார்கள். அடுத்து இங்கிலாந்து நாட்டில் உள்ள அருங்காட்சியகத்தில் திருக்குறள் விவிலியத்துடன் வைக்கப்பட்டுள்ளது. இங்கிலாந்து நாட்டு மகாராணி விக்டோரியா காலையில் கண் விழித்ததும் முதலில் படித்த நூல் திருக்குறள் என்று கூறப்படுகிறது. அடுத்து ருசிய நாட்டில் அணு துளைக்காத கிரெம்லின் மாளிகையில் உள்ள சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் திருக்குறள் வந்து இடம்பெற்றுள்ளது என்ற பெருமைக்குரியது. அடுத்து வள்ளுவரை பெற்றதால் பெற்றது புகழ் வையகமே, இணையில்லா முப்பாலுக்கு இந்நிலத்தை என்று திருக்குறளின் பெருமையை பாரதிதாசன் அவர்கள் வந்து கூறுகிறார்கள். அடுத்து வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று பாரதியார் அவர்கள் வந்து புகழ்கிறார். அடுத்து அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுக தரித்த குறள் என்று ஔவையார் அவர்கள் திருக்குறளின் பெருமையை கூறுகிறார்கள். அடுத்து திருவள்ளுவர் ஆண்டு வந்து கிமு 31. தை 1ஆம் தேதி வந்து திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குகிறது. தை 2ஆம் நாளன்று திருவள்ளுவர் தினம் கொண்டாடப்படுகிறது. இப்போ திருவள்ளுவர் ஆண்டு எப்படி கணக்கிடலாம் அப்படின்னா நடப்பு ஆண்டோட 31 கூட்டினா அப்படின்னா வர்ற வருஷம்தான் திருவள்ளுவர் ஆண்டாக கணக்கில் கொள்ளப்படுது. இப்போ 2025 கூட 31 கூட்டினோம் அப்படின்னா 2056 அப்படிங்கிறதா திருவள்ளுவர் ஆண்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.